ஒரு சின்ன ஊரில் பழைய வீட்டின் பின்புறம் ஒரு சின்ன பூனைக்குட்டி இருந்தது. அது மிகவும் ஆர்வமாயும் கேள்விப்படாத விஷயங்களைத் தெரிந்து கொள்ளும் ஆசையுடனும் இருந்தது. அந்த மழலை பூனைக்கு உலகமே புதிது. இலைகள் உருண்டால் அதில் விளையாடும். பட்டாம்பூச்சி பறந்தால் அதை கவனிக்கும். வெயிலில் நிழல்களைத் துரத்தும். அதை நெருக்கமாகப் பார்த்துக் கொண்டிருந்தது ஒரு பெரிய பூனை. அது அமைதியாக நடக்கும். மெதுவாக சிந்திக்கும். அந்த மழலை உண்டாகும் எதையுமே தடுத்து நிறுத்தவில்லை. ஆனால் பார்த்துக் கொண்டே இருந்தது. ஒருநாள் மழலைப் பூனை சமையலறைக்கு ஓடி நுழைந்தது. அங்கே ஒரு பாத்திரத்தில் பாலை பார்த்தது. உடனே குதிக்க நினைத்தது. ஆனால் பாத்திரம் வெப்பமானது. கால்களை சுட்டுவிட்டது. அது ஓடி வெளியே வந்தது. அலறியது. பயந்தது. அந்த நேரத்தில் பெரிய பூனை நிதானமாக வந்தது. சற்று மெதுவாக அன்போடு அதன் மீது நக்கித் தழுவியது. ஒரு வார்த்தையும் இல்லை. ஆனால் பாசம் முழுமையாய். அந்தச் சிறு பூனை சற்று நேரம் ஓய்ந்ததும் அதை உணர்ந்தது. எல்லாவற்றிலும் வேகமாகச் செல்லக்கூடாது. சில விஷயங்களைத் தெரிந்தபின்தான் முயற்சி செய்ய வேண்டும். பின்பு அந்த பெரிய பூனை குட்டி பூனையை குட்டி சென்று பால் ஆறியவுடன் குடித்து மகிழ்ந்தது. அந்த நாள் முதல் குட்டிப் பூனை மெதுவாக நடக்கத் தொடங்கியது. சிந்தித்து செயல்படத் தொடங்கியது. பெரிய பூனையின் அமைதியான நடத்தை சின்னதாயிருந்த அந்த மழலையை சிந்தனையுள்ள பூனையாக மாற்றியது. அதுதான் ஒரு பூனை வார்த்தைகளின்றி ஒரு மழலைக்கு கற்றுக் கொடுத்த அழகான வாழ்க்கைப் பாடம். பாசமும் பொறுமையும் இருந்தால் மாற்றம் வர முடியும். அடுத்த கதையில் சந்திப்போம்.